இந்திய நிதி செய்திகள் 7 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 50 கடந்த மூடலில் 24,430 புள்ளிகளில் முடிந்தது. நிஃப்டி 50 கடந்த அமர்வில் 0.66 விழுக்காடு உயர்ந்து 24,430.35 புள்ளிகளில் மூடியது. சென்செக்ஸ் 77,763.91 ஆகவும் நிஃப்டி வங்கி 57,938.50 ஆகவும் கடந்த மூடலில் நிறைவடைந்தன. கோமெக்ஸில் தங்கம் $4,200 தாண்டி மீட்சி ரேலி நீட்டிக்கிறது. ஜூலை 6 அன்று கோமெக்ஸ் தங்கம் $4,200 தாண்டியது. வெள்ளி $64 அருகே நெருங்கியது. வர்த்தக போர் கவலைகள் குறைந்ததால் இந்த உயர்வு ஏற்பட்டது. ஃபெட் கூட்டக் குறிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. சவுதி அரேபியா ஆசியாவிற்கான எண்ணெய் விலையை பேரல் $11 குறைத்தது. சவுதி அரேபியா ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆசிய வாடிக்கையாளர்களுக்கு முதன்மை கச்சா எண்ணெய் விலையை பேரல் $11 குறைத்தது. இது 26 ஆண்டுகளில் மிகப்பெரிய குறைப்பாகும். கச்சா எண்ணெய் கடந்த மூடலில் $68.71 ஆக இருந்தது. ஏஐ நம்பிக்கையில் சி பங்குகள் உயர நாஸ்டாக் ஒரு விழுக்காடு தாண்டி எழுந்தது. ஏஐ வருவாய் எதிர்பார்ப்புகளில் பிராட்காம் போன்ற சிப் நிறுவனங்கள் தலைமையில் நாஸ்டாக் ஒரு விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்ந்தது. நியூயார்க் ஃபெட் குறியீட்டின்படி ஜூன் மாதத்தில் சப்ளை சங்கிலி அழுத்தங்கள் குறைந்தன. இன்ஃபோசிஸ் NYSE கடந்த மூடலில் 2.51 விழுக்காடு சரிந்து $10.88 ஆனது. இன்ஃபோசிஸ் பங்குகள் NYSEயில் கடந்த மூடலில் 2.51 விழுக்காடு சரிந்து $10.88 ஆனது. NSEயில் இன்ஃபோசிஸ் கடந்த மூடலில் $1047.20 ஆக இருந்தது. இன்றைய வர்த்தகம் இன்னும் தொடங்கவில்லை. டிரெண்ட் முதல் காலாண்டில் வருவாய் 19 விழுக்காடு உயர்ந்து $5,666 கோடி ஆனது. டாடா குழுமத்தின் டிரெண்ட் ஜூன் காலாண்டில் ஆண்டுக்கு ஆண்டு 19 விழுக்காடு வளர்ச்சியுடன் $5,666 கோடி வருவாய் அறிவித்தது மற்றும் கடை வலையமைப்பையும் விரிவாக்கியது. இது சில்லறை வணிகத்தின் வலிமையை எடுத்துக்காட்டுகிறது. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் முதல் காலாண்டில் 14.1 விழுக்காடு வருவாய் வளர்ச்சி. 76 கடைகள் புதிதாக திறந்தன. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் முதல் காலாண்டில் 14.1 விழுக்காடு வருவாய் வளர்ச்சி பதிவு செய்தது மற்றும் 76 புதிய கடைகள் திறந்தது. டோமினோஸ் இந்தியா 2.5 விழுக்காடு லைக் விற்பனை வளர்ச்சி பெற்றது. ரெண்டோ மோஜோ IPO தொடங்க செபி அனுமதி பெற்றது. மரச்சாமான் வாடகை ஸ்டார்ட் அப் ரெண்டோ மோஜோ தனது IPO-க்காக செபி அவதானிப்புகளை பெற்றது. இது பொது வெளியீட்டிற்கான வழியை திறக்கிறது. இது 2026இல் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் IPO வரிசையில் மற்றொரு முக்கிய மைல்கல்லாகும். ஃபோன்பே காப்பீட்டு பிரிவை இணைக்க CEO பதவி விலகினார். ஃபோன்பேயின் நிறுவனர் குழுவின் உறுப்பினரான விஷால் குப்தா காப்பீட்டு CEO பதவியிலிருந்து விலகினார். நிறுவனம் காப்பீட்டு பிரிவை கட்டண வணிகத்துடன் இணைக்கிறது. இது ஃபோன்பேயின் நிதிச் சேவைகளை ஒருங்கிணைக்கும் உத்தியின் பகுதியாகும். பிரயாக்ராஜ், பட்னா முக்கிய நகரங்களில் 20 விழுக்காடுக்கும் அதிக வேலையின்மை பதிவு செய்தன. சமீபத்திய அறிக்கையின்படி 10 லட்சத்திற்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட 46 நகரங்களில் பிரயாக்ராஜ் மற்றும் பட்னா 20 விழுக்காடுக்கும் அதிகமான வேலையின்மை விகிதம் பதிவு செய்தன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் தொடர்கின்றன என இது காட்டுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,763.91 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1304.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2093.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 801.05 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1047.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1040.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1411.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4175.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,28,037 ரூபாய். ஒரு 10 கிராம் தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,175.40 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 68.71 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது.
எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.71 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம் $95.38 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.17 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 17 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.21 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.